நீ கேட்டதை கொடுக்க, நீ விரும்பியதை உன் பக்கம் அனுப்பிவிட இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய விருப்பம் எதை நோக்கி இருந்தது என்று முழுமையாக அறிந்த நான் அந்த நல்ல எண்ணத்தை புரிந்து கொண்டு, உன் தேவையை அறிந்து கொண்டு, உன் ஆசையை இப்பொழுது நிறைவேற்றி தரத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த பழனி முருகன் எப்பொழுதுமே உன்னுடைய கோரிக்கைகளை புறக்கணித்தது இல்லை. என் மனதில் வாசம் செய்து கொண்டிருக்கும் நான், உன் இதயத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கும் நான், உன் வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டத்தை தான் நிச்சயம் விரைந்து தருவேன். இருண்ட காலத்தை முடித்து வைத்து உன் வாழ்விற்கான புதிய நிலையை உருவாக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு காயங்களும், ஒவ்வொரு துன்பங்களும் நீ யார் என உனக்கு புரிய வைப்பதற்கும், பிறர் யார் என்ற உண்மையை உனக்கு விளங்க வைப்பதற்கும், உன் சுமைகளை நீ தானாகவே குறைத்து கொள்வதற்கும் பயன்பட்டது. ஒரு நாள் கூட நீ என்னை நினைக்காமல் இருந்ததில்லை. ஒரு நாளில் ஒரு முறையாவது நீ என்னை நினைத்து விடுவாய். அப்படிப்பட்ட பக்தியோடு விசுவாசத்தோடு என்னை வணங்கி வரும் நீ, உன் வாழ்நாள் முழுக்க இன்பத்தை சந்திப்பாய் என்பது விதியாக எழுதப்பட்டிருக்கின்றது. அவசரமாக நான் இப்பொழுது உன்னை தேடி வந்ததற்கான முக்கிய காரணம், நீ மனதில் குழப்பத்தோடு இருக்கின்றாய், சோர்வாக காணப்படுகின்றாய், நிம்மதி இல்லாத நிலையோடு இருக்கின்றாய். இந்த நிலையை போக்கி உன் முகத்தில் மலர்ச்சியையும் மனதிற்கு நிம்மதியையும் கொடுக்க அவசரமாக வந்தேன். இனிமேல் எல்லாம் சரியாகிவிடும் என்று இப்பொழுது உறுதி கொடுக்கின்றேன். பிரச்சனை காலம் முடிந்தது. ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றாய். நீ சரியாக உண்டாயா? நீ சரியாக உறங்கினாயா? உன் மனநிலை எப்படி இருக்கின்றது என்று கேட்கக்கூட ஒரு சரியான ஆள் இல்லை என்று மனதிற்குள் நினைக்கின்றாய். எத்தனை உறவுகள் உன்னை சுற்றி இருந்தாலும் உண்மையான உறவு ஒன்று வேண்டும் என்று ஏங்குகின்றாய். உன் வாழ்க்கை அழகான மாற்றத்தை இப்பொழுது சந்திக்கும். பெரிய அதிர்ஷ்டத்தை நான் உன்னை நோக்கி அனுப்பி வைத்திருக்கின்றேன். தடைக்கு இனி வாய்ப்பே இல்லை. தாமதத்திற்கு இனி அறிகுறியே இல்லை. தெய்வத்தின் நேரம் இது. வாய்ப்பின் அறிகுறி இது. உன் மனதில் அடைக்கலம் தேடி என்னிடம் வந்திருக்கின்றாய். நீ களைப்பாக இருந்தாலும் இந்த கந்தன் உன்னை கைவிட மாட்டேன். மிகப்பெரிய புண்ணியத்தை உன் கணக்கில் நான் சேர்ப்பேன். உனக்கு நான் செய்ய போகும் நன்மைகளின் கதவை புண்ணிய கதவாக இனி நான் திறப்பேன். மீண்டும் மீண்டும் சோதனைகளை சந்தித்த நீ இனி மீண்டும் மீண்டும் இன்பத்தை அனுபவிப்பாய் என்பது என்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய இன்றைய வாக்கு. எத்தனை முறை தோற்றாலும் என் பக்தன் என் மீதான நம்பிக்கையில் மீண்டும் எழுவான் என்பது உறுதி. வலிமையை மனதிற்குள் கொடுத்து, வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுத்து, மிகப்பெரிய முன்னேற்றத்தோடு வாழ வைப்பதுதான் என்னுடைய கடமை. ஒவ்வொரு பக்தனுக்கும் இதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். உண்மையான பக்தியை வெளிப்படுத்தும் உன்னை நான் எப்படி இந்த வரிசையில் கடைசியாக வைப்பேன்? முன்னிலையில் வைத்திருக்கின்றேன். என் மனதிற்குள் ஆழமாக உன் பக்தி சென்றிருக்கின்றது. மன குளிர்ச்சியை பலமுறை நீ எனக்கு கொடுத்திருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் மலர்ச்சியை நான் இப்பொழுது தருவேன். ஆழமாக என்னுள் நுழைந்த நீ உன் வாழ்க்கையின் வெற்றியின் ஆழத்தையும் காண்பாய். உன்னை நோக்கி இன்பம் வரும். நல்லது நடக்கும்.